திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கஜலட்சுமி நகர், தசரத நகர், ஜெய் அவென்யூ நகர், ராஜேஸ்வரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி கிடக்கிறது. இதனால் விஷ ஜந்துக்கள் வருவதாக அச்சம் தெரிவித்துள்ள மக்கள் மழைநீரை அகற்றி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க தான் இந்த வழியே இந்த சேக்கடையில தான் போறாங்க. இது கொஞ்சம் தண்ணி கம்மியான பிறகு பாத்தீங்கன்னா சேறு மாதிரி இருக்கும். இங்க தண்ணி அந்த சேறு மாதிரி இருக்க நிக்காது, போய்கிட்டே இருக்கும். அதாவது சேக்கடை தண்ணிங்க. அதுல மோஷன் வரும், கழிவு நீர் வரும், பிளட் வரும். பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாமே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதனால நைட்ல படுக்கும்போது பாம்பு வந்து உள்ள கடிச்சிட்டா கூட அவசரமா நாங்க வெளியே போக முடியாது. ஏன்னா இவ்வளவு தண்ணியை தாண்டி நாங்க இந்த வழியா போகணும்னா போட்டியே 10 நிமிஷம் ஆயிடும். அதுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம இருக்குது. இந்த மாதிரி நாங்க எத்தனையோ வாட்டி முறையிட்டோம். கிராம சபை கூட்டத்திலயும் லெட்டர் கொடுத்துட்டோம், சிஎம் சொல்லிலையும் போட்டோம், லோக்கல் பெட்டிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு தற்காலிக அந்த மாதிரி ஜேசிபி வச்சு ஒரு காவ மாதிரி எடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்து இதே மாதிரி சொல்லிட்டு காலம் கழிச்சுட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து இது ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று வேணுங்க. காவா ஒன்று கட்டி கொடுங்க. எங்களுக்கு தண்ணி எப்பவுமே நிக்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுங்க.